ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எப்படி நம்ம ரியாக்ட் ஜேஎஸ் யூஸ் பண்ணி இந்த ஸ்டாப் வாட்ச் டைமரை வந்து கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ இது எப்படி ஃபஸ்ட்டு ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ நீங்கள் எப்போ ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணுறீங்களோ உங்களுக்கு வந்து அந்த ஸ்டாப் வாட்ச் வந்து ஆன் ஆகிடும். ஸோ இப்போ செகண்ட்ஸ் பாருங்கள், உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் ஸ்டாப் பட்டனை கிளிக் பண்ணும்போது இப்போ எந்த செகண்ட்ஸில் இருக்கோ அந்த செகண்ட்ஸ்லேயே அப்படியே வந்து நம்ம ஸ்டாப் வாட்ச் வந்து ஸ்டாப் ஆகிடும். ஓகேவா? ஸோ இப்போ 12 செகண்ட்ஸில் பாருங்கள், நம்மளுக்கு வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ இப்போ மறுபடியும் வந்து நீங்கள் ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா விட்டதுலேருந்து கண்டினியூ ஆகும். நம்மளுக்கு ஜீரோலேருந்து கண்டினியூ ஆகாமல் எங்கே நம்ம ஸ்டாப் பண்ணோமோ அதுலேருந்து வந்து கண்டினியூ ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ மறுபடியும் ஸ்டாப் கொடுத்தேன்னா இப்போ எனக்கு மறுபடியும் நான் எங்கே வந்து இந்த செகண்ட்ஸ் வரும்போது ஸ்டாப் பண்ணுறேனோ அங்கே வந்து ஸ்டாப் ஆகிடும். ஸோ மறுபடியும் வந்து ரீசெட் கொடுக்கும்போது எனக்கு 0 செகண்ட்ஸ்லேருந்து மறுபடியும் ஸ்டார்டிங்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த சிம்பிளான ஸ்டாப் வாட்ச் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் ரியாக்ட் ஜேஎஸ் யூஸ் பண்ணி கோட் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து எந்த சிஎஸ்எஸ்ஸுமே நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ இந்த ப்ராஜெக்டில் ஒன்லி வந்து ரியாக்ட் ஜேஎஸில் எப்படி லாஜிக் வந்து ரைட் பண்ணி இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஒன்லி லாஜிக் மட்டும் தான் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறோம். சரி, ஓகே, வாங்க இப்போ நம்ம கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா விஸ்வல் ஸ்டுடியோ கோட் யூஸ் பண்ணி தான் நம்ம கோட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு ஃபைலை வந்து ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைலை செலக்ட் பண்ணி ஓப்பன் ஃபோல்டர் கொடுத்து ஸோ ரியாக்ட் ப்ராஜெக்ட்ஸ்ன்ற ஃபைலை வந்து பார்த்தீங்கன்னா நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம ப்ராஜெக்ட் இது வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா npm create wait at latest அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ப்ராஜெக்ட் நேம் வந்து வைக்கணும். ஸோ ஸ்டாப் வாட்ச் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஃப்ரேம் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வேரியண்ட்டுக்கு வந்து நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் ப்ளஸ் எஸ்டபிள்யூசி இதை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம அந்த ஃபோல்டருக்குள்ளே வந்து போகணும். ஸோ அதனால் சிடி ஸ்டாப் வாட்ச் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஃபோல்டருக்குள்ளே வந்து போயாச்சு. ஸோ இப்போ நம்ம என்பிஎம் வந்து இன்ஸ்டால் பண்ணணும் நம்ம ப்ராஜெக்டில். ஸோ என்பிஎம் இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். A few moments later. ஓகே, இப்போ என்பிஎம் வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ப்ராஜெக்ட் வந்து ஒரு வாட்டி ரன் பண்ணி லோக்கல் ஹவுஸில் ரன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ என்பிஎம் ரன் டேவ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த லோக்கல் ஹோஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராஜெக்ட் வந்து இப்போ ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ நான் குரோம் ஓப்பன் பண்ணி இந்த லோக்கல் ஹோஸ்ட்டில் ஓப்பன் பண்ணேன்னா ஸோ பாருங்கள் எனக்கு வந்து இங்கே வந்து ரன் ஆகிட்டுருக்கு. ஓகே, இப்போ இதை சைட் பை சைடு நம்ம வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் நம்ம கோட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம பண்ணுற சேஞ்சஸ்லாம் எப்படி ப்ரௌசரில் வந்து நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் நம்ம வந்து பார்க்க முடியும். ஓகே, இப்போ நான் ரைட் சைடில் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம கோட் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டாப் வாட்ச்னு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதை வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு எஸ்ஆர்சி ஃபோல்டருக்குள்ளே நம்ம app.jsx இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த கோட் எல்லாத்தையுமே இப்போ நம்ம டெலீட் பண்ணிடலாம். ஸோ நம்ம ஃப்ரெஷ்ஷாக தான் கோட் பண்ண போகிறோம். ஸோ இது எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு app.css. ஸோ இந்த கோடையும் வந்து எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடலாம். அடுத்து index.css. ஸோ இதுவும் நம்மளுக்கு தேவையில்லை, எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ இந்த main.cssல இருக்க இந்த ஆப் காம்பனன்ட் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மெயின் இந்த ரைட் சைடில் இருக்க ப்ரௌசரில் வந்து டிஸ்பிளே ஆகுது. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம இப்போ இந்த app.cssலாம் நம்ம கோட் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நீங்கள் RAFC அப்படின்னு சொல்லிட்டு போட்டு என்ட்ரை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷனல் ஆப் காம்பனண்ட் வந்து க்ரியேட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே எக்ஸ்போர்ட்னு ஏன் கொடுத்துருக்காங்கன்னா ஸோ இப்போ நம்ம ஆப் காம்பனண்ட் வந்து அதே ஃபைலில் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணால் தான் நம்ம இந்த main.jsx ஃபைலில் வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா? ஸோ அது மாதிரி இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ண முடியும். அதனால் அந்த ஃபைலில் வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ நம்ம மெயின் ஸ்ட்ரக்சரை வந்து கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு என்னுடைய ஹெச்1 டேக் வந்து ரைட் பண்ணிக்கிறேன். ஸோ ஹெச்1 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து இப்போ கொஞ்சம் சரியாக தெரியலனா கொஞ்சம் வந்து நான் மேக்ஸிமைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஹெச்1க்குள்ளே டைம் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். ஓகேவா? ஸோ ஏன்னா இங்கே அவுட்புட்டில் பாருங்கள் நம்மளுக்கு வந்து அப்படி தான் இருக்குது. ஸோ டைமு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட்ஸ் வந்து ஃபாலோ அப் ஆகுது. ஸோ அதே மாதிரி நான் டைம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டாச்சு. ஸோ எஸ்ன்னு மட்டும் போட்டுக்கிறேன். ஸோ செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு நம்ம ஸ்டேட்டை வந்து தரணும். அதை நம்ம ஃபர்தராக தருவோம். ஸோ இப்போதைக்கு நெக்ஸ்ட்டு நம்ம பட்டனை வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ பட்டன் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். ஸோ இந்த பட்டன் ஃபஸ்ட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ ஒரு பட்டன் க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இதே மாதிரி வந்து இன்னும் 2 பட்டன் வந்து க்ரியேட் பண்ணோம். ஸோ செகண்ட் பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிறேன். ஸோ 3வது பட்டன் வந்து நம்மளுக்கு வந்து ரீசெட். ஓகே, இப்போ நம்ம ஸ்ட்ரக்சர் வந்து ரைட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த லாஜிக் வந்து ரைட் பண்ணுறதுக்காக
ஸ்டேட்ஸ்லாம் வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ ரியாக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இப்போ நம்ம கோட் பண்ணா உங்களுக்கு வந்து நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ கான்ஸ்ட் டைமர் அப்படின்னு சொல்லிட்டு என் ஸ்டேட்டுக்கு வந்து ஒரு நேம் வந்து குடுத்துக்கிறேன். ஸோ செட் டைமர் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து அந்த ஃபங்ஷனு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டேட்டு. ஸோ ஓகேவா? ஸோ இந்த செட் டைமர வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த டைமர வந்து அப்டேட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ஈக்குவல் டூன்னு குடுத்து, யூஸ் ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்கணும். ஸோ யூஸ் ஸ்டேட்ன்றது தான் அந்த ரியாக்ட் ஹூக்கோட நேமு. ஓகே. இப்போ ஒரு ஸ்டேட் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. இன்னும் 2 ஸ்டேட் வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். ஸோ இந்த டைமர் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட டைம வந்து இந்த இடத்துல வந்து அப்டேட் பண்ண போகுது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இஸ் ரன்னிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஸ்டேட்ட வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இஸ் ரன்னிங் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துட்டு, ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இத அப்டேட் பண்றதுக்கு செட் இஸ் ரன்னிங் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இதுவும் ஈக்குவல் டூ ஸோ இது வந்து ஒரு பூலியன் வேல்யூ. ஸோ யூஸ் ஸ்டேட் ஆஃப் நம்ம ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் குடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ இது வந்து கொஞ்சம் பெருசா போகுது. ஸோ அதனால லெஃப்ட் சைட்ல இத வந்து கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க நான் வந்து இந்த இஸ் ரன்னிங்ன்னு இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, பூலியன் வேல்யூஸ் அதனால ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது என்ன வந்து பண்ண போதுன்னா, ஸோ இப்போ நம்ம டைமர் வந்து ரன் ஆயிட்டு இருக்கா? இல்லையான்னு சொல்லிட்டு இந்த இஸ் ரன்னிங் வந்து கால்குலேட் பண்ண போது. ஸோ டைமர் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு, ரன் ஆவலன்னா ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு அதோட வேல்யூ வந்து வந்துரும். ஸோ ஒரு வேள ரன் ஆயிட்டு இருக்க டைமர்னா, அது வந்து ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேல்யூ வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ 3வது வந்து நம்ம ஒண்ணு கிரியேட் பண்ணலாம். ஸோ கான்ஸ்ட் இன்டர்வல் ரெஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் வந்து கிரியேட் பண்றோம். ஸோ இன்டர்வல் ரெஃப் ஈக்குவல் டூ யூஸ் ரெஃப் ஸோ யூஸ் ரெஃப் ஆஃப் நல் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துக்கிறேன். ஸோ இந்த யூஸ் ரெஃப்ன்றது அது இன்னொரு ரியாக்ட் ஹூக்கு. ஸோ இது என்ன பண்ணும்னா, எப்பயுமே ரியாக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு காம்போனன்ட்ஸ் வந்து ரீரெண்டர் ஆயிட்டே இருக்கும். ஸோ அந்த ரீரெண்டர் ஆவறத வந்து தடுக்கிறதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த யூஸ் ரெஃப்ன்ற ஒரு ஹூக் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து ரீரெண்டர் ஆகக்கூடாது. மறுபடியும் மறுபடியும் ரெண்டர் ஆகக்கூடாது. ஸோ அந்த ரெண்டர் ஆவறதுனால எதனா ப்ராப்ளம் வரும்னு நீங்க நெனச்சீங்கன்னா, இந்த யூஸ் ரெஃப்ப யூஸ் பண்ணி நீங்க அந்த காம்போனன்ட் வந்து ரெண்டர் ஆவறத வந்து ஸ்டாப் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து இந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் இதோட யூசேஜ் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு மெத்தட் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ கான்ஸ்ட் ஆஃப் ஸ்டார்ட் டைமர் அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்டார்ட் டைமர் ஈக்குவல் டூ ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன செக் பண்ண போறோம்னா, ஸோ இந்த ஸ்டார்ட் டைமர எப்போ நம்ம ட்ரிகர் பண்ணணும்னா, அவங்க வந்து இந்த ஸ்டார்ட் பட்டன வந்து கிளிக் பண்ணும்போது நம்ம இத வந்து ட்ரிகர் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து ஆன் கிளிக் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துக்கலாம். ஸோ ஆன் கிளிக் ஈக்குவல் டூ ஸ்டார்ட் டைமர் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த பட்டன அவங்க கிளிக் பண்ணும்போது, இந்த ஃபங்ஷன் வந்து நம்ம ட்ரிகர் பண்ணணும். ஸோ இதில என்ன இருக்க போதுன்னா, ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம அது வந்து இப்ப டைமர் வந்து ரன் ஆயிட்டு இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணணும். ஒரு வேள டைமர் வந்து ஆல்ரெடி வந்து ரன் ஆயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணிடணும். ஸோ மறுபடியும் வந்து ஸ்டார்ட் கிளிக் பண்றதுல அர்த்தம் இல்லல்ல. ஏன்னா ஆல்ரெடி வந்து ரன் ஆயிட்டு தான் இருக்கு. ஸோ மறுபடியும் வந்து ஸ்டார்ட் கிளிக் பண்ணா அது ஒரு மீனிங்கே இல்லல்ல. ஸோ அதனால இஃப் இஸ் ரன்னிங்கா இருக்கும்போது ரிட்டர்ன் வந்து பண்ணிடணும். ஸோ ஒரு வேள அது இல்லன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஸ்டாப் வாட்ச் வந்து ஸ்டாப் ஆயிருக்கு. ஸோ அப்போ ஃபால்ஸ்ல இருக்குமா? ஸோ அப்போ இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷனுக்குள்ள போகாது. ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணணும்? செட் இஸ் ரன்னிங் வந்து பார்த்தீங்கன்னா, அப்ப நீ ஆல்ரெடி வந்து ரன் ஆவாம இருக்க. ஸோ இப்ப ஸ்டார்ட்ட வந்து கிளிக் பண்ணியாச்சு. ஸோ அப்ப நீ என்ன பண்ணணும்னா, நீ வந்து ரன் ஆகணும். ஸோ அப்ப நான் வந்து உன்ன ட்ரூன்னு சொல்லிட்டு செட் பண்ணிடுறேன். அப்படின்னு சொல்லிட்டு இந்த இஸ் ரன்னிங் ஸ்டேட்ட வந்து டிஃபால்ட்டா ஃபால்ஸ்ல இருக்குல்ல. ஸோ அத வந்து நம்ம ட்ரூக்கு வந்து சேஞ்ச் பண்றோம். ஓகேவா? ஸோ இப்ப சேஞ்ச் பண்ணிட்டு, இப்ப நம்ம இன்டர்வல் ரெஃப் வந்து கிரியேட் பண்ணோம் பார்த்தீங்களா? ஸோ இன்டர்வல் ரெஃப் டாட் கரண்ட்ன்னு சொல்லிட்டு ஒரு ஓகேவா? ஸோ இந்த இன்டர்வல் ரெஃப்ன்றது ஒரு ஆப்ஜெக்ட். ஸோ கரண்ட்ன்றது ஒரு கீ. ஸோ அந்த கீக்கு வந்து நம்ம இனிஷியலா வந்து நல்ன்னு சொல்லிட்டு வேல்யூ வந்து குடுத்துருக்கோம். ஸோ அந்த நல்லோட வேல்யூ வந்து நம்ம இப்ப அப்டேட் பண்ண போறோம். ஸோ இன்டர்வல் ரெஃப் டாட் கரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். ஸோ கரண்ட் ஈக்குவல் டூ செட் இன்டர்வல் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கால்பேக் மெத்தட்ல வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம டைமர வந்து அப்டேட் பண்ண போறோம். ஸோ டைமர நம்ம எப்படி அப்டேட் பண்ண முடியும்? ஸோ அதுக்கு வந்து ஒரு ஃபங்ஷன் இருக்குல்ல. செட் டைமர்ன்ற மெத்தட் வச்சு தான் நம்ம அப்டேட் பண்ண முடியும். ஸோ செட் டைமர் ஆஃப் ப்ரீவியஸ் வேல்யூ என்ன இருக்கோ, ஸோ அதோட நீ ஒண்ணு வந்து இன்கிரிமெண்ட் ஆவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஸோ ப்ரீவியஸ் பிளஸ் 1 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்ப இது என்ன இன்டர்வல்ல உங்களுக்கு நீ வந்து அப்டேட் ஆகணும்னா, ஒரு செகண்டுக்கும் நீ வந்து அப்டேட் ஆகணும். ஸோ அதனால இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நான் 1000 மில்லி செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறேன். ஸோ அப்ப என்ன ஆகும்?
நம்மளுக்கு வந்து இன்டர்வல் ரெஃப் டாட் கரண்ட்ல வந்து ஒரு செகண்டுக்கும் இந்த ப்ரீவியஸ் வேல்யூ வந்து அப்டேட் ஆகி நெக்ஸ்ட் வேல்யூக்கு வந்து நம்மளுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஸ்டார்ட்ன்னு கிளிக் பண்ண உடனே நம்மளுக்கு வந்து செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கு. நம்மளுக்கு வந்து இன்டர்வல் ரெஃப்ல வந்து ஸ்டோர் ஆகிட்டே இருக்கு அப்டேட் ஆகிற வேல்யூ எல்லாமே. ஓகேவா? ஸோ இதுதான் பேசிக்கலாக இந்த ஸ்டார்ட் டைமர்ன்ற மெத்தட் வந்து பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்டாப் டைமர் அப்படின்ற மெத்தடை வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து கான்ஸ்ட் ஆஃப் ஸ்டாப் டைமர் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். ஈக்குவல் டு ஸோ ஸ்டாப் டைமர் வந்து இப்போ கிளிக் பண்ணால் என்ன நடக்கணும்னா, ஸோ இப்போ ஆல்ரெடி வந்து நம்மளுக்கு வந்து இன்டர்வல் ரெஃப் டாட் கரண்ட்டில் வந்து வேல்யூஸ் வந்து ஸ்டோர் ஆகிருக்கு பார்த்தீங்களா? ஸோ அது வந்து நம்மளுக்கு வந்து கிளியர் ஆகிடணும். ஏன்னா இப்போ நம்ம ஸ்டாப் டைமர் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அப்படி கொடுக்கும்போது நம்மளுக்கு அந்த ஸோ இன்டர்வல் ரெஃப் டாட் கரண்ட் வந்து கிளியர் ஆகிடணும். அப்போ உங்களுக்கு என்ன டவுட் வரும்னா, இப்போ நம்ம அதை கிளியர் பண்ணிட்டோம்னா நம்மளுடைய கரண்ட் வேல்யூ வந்து எதில் ஸ்டோர் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் வரும். ஸோ அந்த கரண்ட் வேல்யூ தான் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டைமரில் வந்து ஸ்டோர் ஆயிருக்குல்ல. ஸோ இப்போ 16 செகண்ட்ஸில் நான் வந்து ஸ்டாப் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஸ்டாப் வந்து கிளிக் பண்ணி. ஸோ அப்போ எனக்கு இந்த டைமரில் வந்து அந்த 16ன்றது ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ அதனால் இந்த இன்டர்வல் ரெஃபில் வந்து ஸ்டோர் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதை வந்து நம்ம கிளியர் பண்ணி விட்டுடணும். ஏன் இப்போ நம்ம அதை கிளியர் பண்ணி விடணும்னா, ஸோ எப்போ நம்ம வந்து ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணலையோ அதை வந்து கிளியர் பண்ணிகிட்டே வரணும் நம்ம. இல்லைனா மெமரி இஷ்யூ வந்து வரும் நம்மளுக்கு. ஓகேவா? ஸோ ஸோ கிளியர் இன்டர்வல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து இன்டர்வல் ரெஃப் டாட் கரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஓகே. இப்போ நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம ஸ்டாப் பண்ணியாச்சு. ஸோ ஸ்டாப் பண்ணியாச்சுன்னா இப்போ வந்து ரன் ஆகலன்னு அர்த்தம். ஸோ அப்போ என்ன பண்ணணும்? செட் இஸ் ரன்னிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்டேட் பண்ணிடணும். ஸோ செட் இஸ் ரன்னிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஸ்டாப் டைமர் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இது வந்து நம்ம ஸ்டாப்பை கிளிக் பண்ணும்போது அது வந்து ட்ரிகர் ஆகிற மாதிரி பண்ணும். ஸோ ஆன் கிளிக் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து ஸ்டாப் டைமர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஓகே. இப்போ 2 மெத்தட் வந்து முடிஞ்சது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரீசெட்டுக்கு வந்து நம்ம இப்போ ரைட் பண்ணோம் கோடு. ஸோ கான்ஸ்ட் ஆஃப் ரீசெட் டைமர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இதுக்கு ஒரு ஆரோ ஃபங்க்ஷன் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரீசெட் டைமரை வந்து அவங்க கிளிக் பண்ணும்போது நம்ம இங்கே ஸ்டாப் டைமருக்கு பண்ண மாதிரியே தான் பண்ணணும். ஸோ கிளியர் இன்டர்வல் கொடுத்து நம்ம இன்டர்வல் ரெஃப் டாட் கரண்ட்டை வந்து ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணிடணும். ஸோ கிளியர் இன்டர்வல் ஆஃப் இன்டர்வல் ரெஃப் டாட் கரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? மறுபடியும் வந்து இந்த இஸ் ரன்னிங்கை வந்து ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணணும். ஸோ செட் இஸ் ரன்னிங்கை வந்து ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ அது இல்லாமல் நம்ம இன்னொரு விஷயமும் பண்ணணும். நம்ம இந்த 16 இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதையும் வந்து நம்ம 0க்கு வந்து சேஞ்ச் பண்ணணும். ஸோ ரீசெட்டை கிளிக் பண்ணும்போது பாருங்கள் 0க்கு வந்து மாறுதா? ஸோ இது ஏன் மாறுதுன்னா நம்ம வந்து இந்த செட் டைமரும் வந்து பார்த்தீங்கன்னா 0க்கு வந்து அப்டேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போ தான் ரீசெட்டை கிளிக் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த டைமர் வந்து பார்த்தீங்கன்னா 0க்கு வந்து அப்டேட் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ரீசெட் டைமர்ன்றத நம்ம இந்த ரீசெட் பட்டனை கிளிக் பண்ணும்போது ட்ரிகர் ஆகிற மாதிரி பண்ணணும். ஸோ ஆன் கிளிக் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து ரீசெட் டைமர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ இதெல்லாம் முடிஞ்சது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா டைமர் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த டைமரை வந்து இந்த இடத்துல வந்து நம்ம அப்டேட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல அந்த வேரியபிள் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ டைமர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன இஷ்யூ இருக்குன்னா இந்த யூஸ் ரெஃப்ன்றதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட் பண்ணவே இல்லை. ஸோ நாட் டிஃபைன்ட் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல கமாண்ட் கொடுத்து யூஸ் ரெஃப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். ஓகே. இப்போ நம்ம அவுட்புட்டில் பாருங்கள் நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இன்னும் ஒரே ஒரு இஷ்யூ மட்டும் இருக்குது. இன்னும் ஒன்றே ஒன்று மட்டும் நம்ம கோடில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணல. ஸோ அது என்னன்னா யூஸ் எஃபெக்ட்ன்ற ஹூக்கை வந்து நம்ம வந்து இன்னும் நம்ம கோடில் யூஸ் பண்ணல. ஸோ ஏன் அதை யூஸ் பண்ணணும்னா இப்போ நீங்கள் இதுதான் நம்மளோட அவுட்புட் இது. ஸோ இப்போ நீங்கள் ஸ்டார்ட்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஸ்டாப்பையும் ரீசெட்டையும் வந்து ப்ரெஸ் பண்ணல. ஆனால் வந்து வேறு ப்ரௌசர் போயிட்டு வேறு ஏதோ பண்ணிகிட்ருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் இதை வந்து ப்ரெஸ் பண்ணவே மறந்துட்டீங்க. ஸோ இந்த ஸ்டார்ட் பண்ணதை நீங்கள் ஸ்டாப் பண்ணாமல் அப்படியே விட்டீங்க. ஸோ அப்போ என்ன நடக்கும்னா நம்மளுக்கு வந்து மெமரி இஷ்யூ வந்து வரும். ஏன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாட்டியும் வந்து புதுசாக இந்த கரண்ட் இன்டர்வல் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்குது. ஸோ இந்த இன்டர்வல் ரெஃப் டாட் கரண்ட்னு சொல்லிட்டு நம்ம இங்கே கிரியேட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா? ஸோ இது ஒரு வாட்டியும் வந்து நம்மளுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்குது. ஸோ பழைய வேல்யூ வந்து நம்ம வந்து டெலீட் பண்ணணும்ல. ஸோ பழைய வேல்யூவை நம்ம டெலீட் பண்ணாமல் விட்டோம்னா அது வந்து நம்ம மெமரியில் வந்து ஸ்டோர் ஆகிட்டே வரும். ஸோ நம்ம மெமரியோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். ஸோ அதனால் நம்மளுடைய வெப்சைட் வந்து ஸ்லோ ஆக சான்சஸ் இருக்குது. பர்ஃபார்மன்ஸ் இஷ்யூ வர சான்சஸ் இருக்குது. ஸோ இது சின்ன அப்ளிகேஷன்னா பிரச்சனை இல்லை.
ஸோ இதுவே ரொம்ப பெரிய அப்ளிகேஷன்னா நம்மளுக்கு வந்து பெரிய பிரச்சனை வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை வந்து எப்பயுமே வந்து நம்ம கிளியர் பண்ணிகிட்டே வரணும். ஓகேங்களா? ஸோ அந்த கிளியர் பண்ணுறதுக்குனா நம்ம யூஸ் பண்ணுற ஹூக் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் எஃபெக்ட் அப்படின்ற ஹூக் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ யூஸ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிறேன். ஸோ இதில் வந்து ஒரு ஆரோ ஃபங்க்ஷன் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இது என்ன ரிட்டர்ன் பண்ண போகுதுன்னா, ஸோ ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து, ஸோ இது வந்து கிளியர் பண்ண போகுது. ஸோ கிளியர் இன்டர்வல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ எதை கிளியர் பண்ண போகுது? இன்டர்வல் ரெஃப் டாட் கரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ அந்த கரண்ட் வேல்யூ வந்து அது கிளியர் பண்ண போகுது. ஸோ ஒவ்வொரு வாட்டியும் அப்டேட் ஆகிட்டே இருக்க போகுது பார்த்தியா கரண்ட் வேல்யூ. ஸோ அந்த ஒவ்வொரு வாட்டியும் அப்டேட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் இந்த ப்ரீவியஸ் வேல்யூ வந்து அது வந்து கிளியர் பண்ண போகுது. ஓகேவா? ஸோ இது ஒரு கிளீனப் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இது எப்போ வந்து கால் ஆகும்னா, நம்ம காம்போனன்ட் வந்து எப்போ வந்து அன்மவுண்ட் ஆகுதோ, ஸோ அப்போ வந்து இந்த கிளீனப் ஃபங்க்ஷன் வந்து நம்மளுக்கு கால் ஆகும் ரியாக்ட்ல வந்து. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இந்த கோடை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ரைட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம ஒரு வாட்டி ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஸ்டார்ட் அப்படின்னு நான் கொடுத்தா பாருங்க, இப்போ எனக்கு இந்த செகண்ட்ஸ் வந்து ரன் ஆகுது. ஸோ இப்போ ஸ்டாப்னு கொடுத்தா எனக்கு வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ மறுபடியும் வந்து ஸ்டார்ட்னு கொடுக்குறேன். ஸோ எங்கே விட்டுருக்கோ ஸோ அங்கேருந்து மறுபடியும் வந்து ரன் ஆகுது. ஸோ மறுபடியும் ஸ்டாப்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ ரீசெண்ட் சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ பாருங்க 9 செகண்ட்ஸில் இருந்தது 0 செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த கோட் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இந்த கோட் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி வேறு என்ன ரியாக்ட் ப்ராஜெக்ட் வந்து நான் டுட்டோரியல் வந்து அப்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங்.